டே மனோ, வந்ததுல இருந்து நீங்க பேசுற எதையுமே என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஆமா, இப்பெல்லாம் ஏன் என்ன உங்க கூட சேர்த்துக்காம அங்க போ இங்க போன்னு அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நான் இல்லாதப்போ என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்ல. இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு விஷயம் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. விஷயம் தெரிய தெரிய உங்களுக்கு ஞானம் அதிகமான மாதிரி எங்க எல்லார் உயிரையும் எடுக்கிறையா. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா என்ன பண்றோன்னு பாரியா. பார்த்துட்டு இரு. நான் ஏதாவது உதவி கேட்டா மட்டும் பண்ணு. தயவு செஞ்சு உபதிரவம் பண்ணாத, வாயை மூடிட்டு. இல்லடா, ஏதோ 6 கால பூஜை அது இதுன்னு சொல்றீங்கல்ல, அது நல்லபடியா நடக்கிறதுக்கு நாம உதவி செய்யணும். அதைத்தானே நீ சொல்ல வர? மாமா, இதுக்கு மேல ஏதாவது பேசினா உன்னை கொன்னு பொலி போட்டுருவேன். அதான் ஏற்கனவே கொன்னு என்ன பொலி போட்டுட்டீங்களே. ஐயோ, ஏண்டா நீ வர வர என்ன மரியாதை இல்லாம நடத்துற? யோ, நீயே டூப்ளிகேட். என் ஒரிஜினல் மாமாவே நான் மதிக்க மாட்டேன். உன்னை எதுக்கு மதிக்கணும்? கொஞ்ச நேரம் பேசாம இரு, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். ஐயோ பாவம், அதான் அவன் செத்துட்டான் போல இருக்கு. எனக்கு இன்னொரு டவுட். ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா? அத மட்டும் இப்ப கிளியர் பண்ணன்னு வச்சுக்க. சொல்லி தொலை. அக்கா எங்கடா? அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதனால அம்மாவை சேஃப்டியா ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஓஹோ, அவங்க அங்க சேஃபா இருக்காங்க. நீ இப்போ இங்க இருக்க. நீயும் செத்து என் கூட வந்தன்னா எனக்கு துணையா இருக்கும்ல. வாய கழுவியா, கொஞ்ச நேரம் பேசாம இருயா. நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற. டென்ஷன் ஆகாதடா. யோ, கம்முன்னு இருயா நீ. என்ன மாதிரி கூலாரு. யோ, வாயை மூடிட்டு வாயா. தள்ளாதவா. நான் வந்த நோக்கம் உன்னை கொல்றது மட்டும் இல்ல, 6வது கால பூஜைய தடுத்து நிறுத்துறதுக்கு தான். இதோ இந்த குளத்து தண்ணியில கால வச்சிருக்க இந்த குழந்தைய நான் தீண்ட போறேன். நான் தீண்டுனதும் என்னோட விஷம் தாங்க முடியாம அந்த குழந்தை துடிச்சு சாக போறா. கோயில் தெப்ப குளத்துல இப்படி ஒரு துர்மரணம் நடந்தா அது தீட்டாகி 6வது கால பூஜை நின்றும். நடக்க இருக்கிற எல்லா பூஜையும் உடனே நின்றும். எப்படி? நடக்கிற யுத்தம் எனக்கும் உனக்கும் தான். நான் இதை செய்ய விட மாட்டேன். நான் கக்குற இந்த விஷத்தால நீ இப்பவே துடிச்சு சாக போற பொண்ணி. என்ன சாகும் போதே சிரிச்சுக்கிட்டு சாகுறியா? சாவு. உன்னோட நோக்கம் தப்பானதா இருக்கும்போது நான் மட்டும் எப்படி உன்னை விட்டு வைப்பேன்? தப்பா நினைக்கிறவங்களுக்கு தப்பு தான் நடக்கும். நடக்கிற யுத்தம் எனக்கும் உனக்கும் தான். நான் இதை செய்ய விட மாட்டேன். எதுவும் ஆகலமா, உங்களுக்கு எதுவும் ஆகவும் விட மாட்டேன். நீங்க கவலையே படாதீங்க. பாப்பா, 6 கால பூஜையும் நல்லபடியா நடந்து முடியணும்னு ராணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. 6வது கால பூஜை முடியறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சோதனை நடக்கும். அது எல்லாத்தையுமே நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் தடுத்தாகணும். அதுக்கு ஒரு வழியில தெய்வம் நமக்கு துணையா இருக்குமா. நீ போய் உன் அப்பாவுக்கும் ராணிக்கும் துணையா அவங்க பக்கத்துல இருந்து அவங்கள பாத்துக்கோ. நிச்சயமாமா, அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் உறுதுணையா தான் இருப்பேன். கவலையே படாதீங்கம்மா. கூடிய சீக்கிரமே நீங்க இந்த உலகத்துக்கு வந்துடலாம். அது நடக்கும். அது எப்படி நடக்கும்? அது நடக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தடை இருக்குங்கிறத நான் எப்படி பாப்பா கிட்ட சொல்லுவேன்? ராணி, இப்ப வரைக்கும் அதை உணராம ஏதேதோ பண்ணிட்டு இருக்கேன் நீ. ஆனா எவ்வளவு பெரிய ஆபத்து காத்திருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரிம்மா, நான் வரேன். என்ன ஜார்ஜனியா இது? நாம அனுப்புற கொடிய விஷயம் இருக்கிற இந்த மந்திர பாம்பு இப்படி வந்து விழுந்திருக்கு. பொம்மி ஆவி இருக்கிற மீனை இது கொன்னுட்டு வரும்னு பார்த்தா கடைசியில இது வந்து இங்க விழுந்து செத்து கிடக்கு. இது எப்படி நடந்திருக்கும்? இது எப்படி ஆனா
என்னால முடியாதுன்னு சொன்னனே தவிர காப்பாத்த முடியாதுன்னு சொல்லல. என்னால முடியாத விஷயத்த உன்னால செய்ய முடியும். உன்னால பொம்மையோட ஆத்மா உடல காப்பாத்த முடியும். சாமி என்னாலயா? என்ன சாமி சொல்றீங்க? ஆமா ராணி, உன் ஒருத்தியால மட்டும்தான் பொம்மையோட ஆத்மா உடல காப்பாத்த முடியும். ஆனா இந்த விஷயத்த நீ உயிரை பணைய வச்சுதான் செய்ய முடியும். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா ராணி, உன் அக்கா பொம்மையை இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வரணும்னா உன்னோட உயிரை கொடுக்க வேண்டியது வந்தாலும் வரும். ஏதோ ஒரு ஆள் தான் இந்த உலகத்துல எஞ்சி நிப்பாங்க. அதனாலதான் ஆரம்பத்துல நீ வந்து கேட்டப்போ என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு மறுத்தேன். இந்த பிரபஞ்சத்தோட விதிமுறைகளை மீறும் போது அதற்கான எதிர் விளைவுகளும் இழப்புகளும் நடந்துதான் தீரும். இப்ப நீ நல்லா யோசிச்சு நீயே சொல்லு, ஓ பொம்மி அக்காவை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்காக நீ உன்னோட உயிரை பணைய வைக்கிறதுக்கு தயாரா? நீ நல்லா யோசிச்சு சொல்லு. உனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தரேன். ஆனா ஒரு நல்ல முடிவா நீயே எடு.